லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக கூறப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையிலே அது நிழலாக இருக்கிற காரியங்கள் நிஜமானது. இயேசு கல்வாரி சிலுவையில செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிழலா இருந்ததை நிஜமா ஆக்கி கொண்டே வந்தார். இயேசுடைய பிறப்பு முதல் மரிக்கிறது, உயிரோடு இருக்கிறது எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையின் மூலமாக இல்ல ஆதாமுடைய வாழ்க்கையில இது எல்லாமே கூறப்பட்டு கொண்டே இருந்தது, நிழலாட்டமாக செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ இந்த ரத்தம், அப்படி ரத்தம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுதுல நம்மளுக்கு. ரத்தமா என்னங்க அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு. உலகத்துல கூட இந்த ரத்தம், இயேசு அடிக்கப்பட்டது, இதுதான் உங்க மதமா, இதை தான் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை எங்கேயோ கீழே ரத்தத்தை சிந்தினதை நம்மளால பார்த்தா கூட ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு பயம் மாதிரி ஆயிடுது. என்னடா ரத்தம் சிந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரத்தத்தை பத்தி இப்படி ஒரு படம் நம்மளுக்கு இருக்கும்போது வேதம் இதை எப்படி போதிக்குது? இதனால இதெல்லாம் பேசுறது கூட கிடையாது. ரத்தம்னு சொல்றதுக்கே நம்மளுக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ரத்தமா, அதை எதுக்கு நம்ம பேசிட்டு அப்படின்னு. ஆனா வேதத்துல மனிதனாகிய இந்த ஆதாமும் எவனும் பாவம் செஞ்ச உடனே ரத்தம் சிந்தப்பட்டது. முதல்ல அடி ஆடுக்குதான் உள்ளது, அங்க ரத்தம் பயங்கரமா சிந்தப்படுகிறது. கண்டிப்பா ஒரு ஆடு ஆண்டவர் அடிக்கல, ஏன்னா இருக்கிறது 2 பேரு. ஒரு ஆடை அடிச்சு ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, கொஞ்சம் நிறைய ஆடைகள் செய்யணும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அதனால மோர் தேன் 1 தான். ஒரு ஆட்டுக்கு மேல அன்னைக்கு ஆண்டவர் அடிக்கிறாரு, ரத்தம் ஓடி இருக்குது. இவன் அப்படியே பாக்குறான், இவன் பண்ண தப்பு, அந்த ஆடு தப்பே பண்ணல, அதனாலதான் அவன் ஓடிட்டு இருந்திருக்கோம். அவன் பார்த்தான், இவ்வளவு நாள் அங்கதான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னா அந்த ஆடை காணோம், ஆடை அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அது இல்ல, காணும், ரத்தம்லாம் சிந்தப்படுது. அதுல இருந்து ஒரு ஆடையை எடுத்து ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு போடுறாரு. இது அன்னைக்கே ஒரு நிழலாட்டமாக காட்டப்படுது. இப்போ என்னைக்கு மனிதன் அப்படியே வர்றானோ நிறைய காரியங்கள் அவன் செய்யறது கிடையாது. அவன் நினைக்கிறான் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே நேரடியா போயிடலாம் அப்படின்னு. பாவம் ரொம்ப மோசம்தான். மனிதன் நேரடியாக பாவத்தை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஆண்டவரோடையும் அப்படி பேச முடியாது, இருக்க முடியாது. அதனாலதான் இந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் செஞ்சு, கூடாரத்தை செஞ்சு, மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம்லாம் வச்சு எங்க பக்கத்திலே வர முடியாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தை எடுத்துட்டு போவாரு. அது ஒரு வருஷத்துக்கு தான் வேலிடே. வேற வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் உள்ள போக முடியும். 1 வருஷம் கழிச்சு அது வேலிடிட்டி போயிருச்சு, திருப்பி அவர் போகணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம், முறைகள்லாம் இருக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம செய்யறது கிடையாது. சில நேரங்களில் இப்போ பாக்குறாங்க, பார்த்துட்டு என்னங்க பின்னாடி எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. பின்னாடி புகை போடுறதுக்கு இல்லை ஏதாவது பண்றதுக்கு எதுவுமே இல்லையா, பிளெயினா இருக்குது, ஒண்ணுமே இல்லையா அப்படின்றாங்க. இங்க ஒண்ணும் இல்லைன்றது கிடையாது. இங்க இயேசுவின் ரத்தம், இயேசு கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அதை தான் நம்ம பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம். ரத்தத்தை உயர்த்துகிறோம், கல்வாரி சிலுவையை நம்ம என்ன பண்றோம், உயர்த்துகிறோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தத்துல என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனாலதான் ஒரு மனுஷன் ரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். ரத்தம் இல்லைன்னா அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது. ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஓகே. ரத்தம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா அங்க என்ன இருக்காது, உயிர் இருக்காது. இங்க போட்டிருக்குது, உங்கள் ஆத்துமாக்கள் பாவை நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவை நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இந்த ரத்தத்தின் மூலமா தான் இன்னைக்கு இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக தான் இன்னைக்கு இந்த மனித குலத்துக்கே ஒரு பெரிய விடுதலை இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஆனா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஃபேன்லாம் எப்படி ஓடுதுன்னு தெரியாது. கரெக்டா? எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கோல்ல இருந்து வருதா இல்ல விண்ட் மில்ல இருந்து வருதா, எப்படி வருதுன்னு தெரியல. வருது, அங்க இருந்து இங்க எப்படி வருது, கீழே வருதா மேல வருதா, இந்த ஃபேன் எப்படி சுத்துது, மோட்டரு உள்ள எப்படி இருக்கு, உள்ள காயில் இருக்கா, இதெல்லாம் பெருசா யோசிக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு சுவிட்சை போடுறோம், ஃபேன் ஓடுது, லைட்டை போடுறோம், லைட் எரியுது, அவ்வளவுதான். நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில
நம்ம பாதுகாப்பா இருக்கோம். ஆனா ஏன் பாதுகாப்பா இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம். எப்படி வந்தீங்க? போறப்போ வர்றப்போ இயேசுவின் ரத்தம் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருந்தது. நைட்டு தூங்குறோம், உங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, நீங்களும் வெளியே போறீங்க வர்றீங்க. உங்களை பாதுகாக்கிறதற்கு எப்போதும் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அப்ப நிறைய நேரங்கள்ல இதை நம்ம பேச வேண்டியதா இருக்கிறது. இதுல இப்ப பாருங்க, இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து நம்ம பேசல, நம்ம பார்க்கல, இதெல்லாம் பண்ணலன்னா இது மறந்தே போயிடும். அதனாலதான் நம்ம வாரம் இங்க கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். இதை மட்டும் ஆண்டவர் வைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவின் ரத்தம் ஒண்ணு சிந்தப்பட்டதுன்றதே மறந்துடுவாங்க. அதனாலதான் எப்பப்பெல்லாம் செய்ய முடியுதோ அப்பப்பெல்லாம் இதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தையும், கல்வாரி சிலுவை இயேசு சிந்தின ரத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்து அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் ரத்தம் அப்படின்னு, அது எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம், அது எனக்கு தேவை, என் சரீரத்துக்குள்ள போய் என் வாழ்க்கையில போய் அதுக்கு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வரும்னு நான் நம்புறேன். அதை செய்யவும் செய்கிறேன். அப்போ இந்த பஸ்காவாகிய ஆடு, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருக்காங்க, பல நூறான ஆண்டுகள் அடிமைத்தனத்துல இருக்காங்க, இப்ப வெளியே வர போறாங்க. அதுக்கு ஒரு ஆயத்தம் செய்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடை அடிக்கணும். இந்த ஆடை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து வாசக்கால்ல, நிலக்கால்ல பூசணும். எல்லாம் சொல்லுங்க, பூசணும். சத்தமா சொல்லுங்க, பூசணும். ஆடை அடிக்கப்படுறது ஓகே, ரத்தத்தை எடுக்கிறதும் ஓகே, பூசலனா காலி. எல்லாமே முக்கியம். ஆடு வேணும், ஆடை அடிக்கவும் செய்யணும், ரத்தத்தையும் எடுக்கணும். ரத்தத்தை எடுத்து கடைசியில் என்ன பண்ணணும்? ஃபைனல் ஸ்டெப்பே பூசுற வேலை தான். ரத்தத்தை தெளிச்சு பூசணும். வாசக்கால்ல, நிலக்கால்ல பூசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, சங்கார தூதன் வருவான். மரணம் இருக்கு, எகிப்துலயும் மரணம் இருக்கு, இஸ்ரவேலுக்கும் மரணம் இருக்கு. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, எகிப்துல அங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தலை புள்ள எல்லாம் சாகும், இங்க ஆடு சாகும். இஸ்ரவேல்ல என்ன சாகுது? ஆடு சாகுது. எகிப்துல என்ன சாகுது? தலை பிள்ளை சாகுது. ஆனா சாவு உறுதிதான். ஆடு முதலையே அடிச்சு பூசியாச்சு ரத்தம். இப்ப அந்த ரத்தத்தை பூசினதுனாலே 4 காரியங்கள் போன வாரம் நான் சொன்னேன். முதல்ல என்னதுன்னா பாதுகாப்பு, ரெண்டாவது என்னன்னா விடுதலை, மூன்றாவது என்னன்னா புதிய வாழ்க்கை, நாலாவது என்னன்னா புதிய எதிர்காலம். 4 காரியங்கள் அன்றைக்கு பஸ்கா என்கிற அந்த ஆட்டினாலே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்தது. ரொம்ப பயங்கரமான கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த எகிப்தில் இருக்கிற இந்த பார்வோன் அடிச்சு கொன்னே போடுவான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், துணி கொடுக்க மாட்டான், நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது, விடுதலையாக்கப்படுகிறார்கள். இனிமேல் யாருமே அவங்க கை மேல கை வைக்க முடியாது. இவங்க சுதந்திரமாக வாழலாம், அவங்க வீடை கட்டலாம், போய் நல்லா சாப்பிடலாம், நல்ல துணியை போடலாம், நல்ல சம்பூர்ணமா நல்ல வாழ்க்கையா வாழலாம். விடுதலையாக்கப்பட்டார்கள், ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவிக்க போறாங்க. அடுத்து என்னன்னா, அவங்க எதிர்காலமும் நல்லா இருக்க போகுது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இதுதான் என்னதுன்னா, ஒரு நிழலாட்டமாக இருந்தது. பஸ்காவாகி ஆடு அடிக்கப்பட்டதன் மூலமாக ஒரு நிழலாட்டமாக இருந்தது. இன்னைக்கு இது நிஜமா இருக்குது. நீங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு பாவமும், எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருக்க முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இயேசு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எதிர்காலமும் நல்லா இருக்க போகுது. இப்பவும் நல்ல வாழ்க்கை தான். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனை இருக்கு, சூழ்நிலை மோசமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அதை நீங்க யோசிக்காதீங்க. இப்பவே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எதிர்காலத்தையும் விட்டு வைக்கல. அதுக்கும் தேவையான ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு அதை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இதுல இப்ப இன்னைக்கு முக்கியமான காரியங்கள், இந்த ரத்தத்துல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். முதலாவது காரியம் என்னன்னா, ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. ரத்தத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய இப்ப நம்ம உள்ள ரொம்ப அதை போகல, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அப்படியே ரத்தத்துல வல்லமை இல்லைன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட ஆண்டவர் அந்த ஆடை அடிக்க சொல்லியிருக்கவே மாட்டார். ஆடை அடிக்க சொல்றாரு, இவன் பாவம் பண்றான்,
பாவம் பண்ணிட்டு ஆடு அடிக்கப்படுது. இவனுக்கு மேல வர வேண்டிய மரணம் ஆடு மேல வந்துருச்சு, இவன் மேல வர வேண்டிய சாபம் ஆடு மேல வந்துருச்சு. ஆடு செத்து போச்சு, இவன் உயிரோட இருக்கான். எல்லா தப்பும் ஆடு மேல வந்துருச்சு. இவனுக்கு என்னது இருக்கு? நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், ஆசீர்வாதமா இருக்கான், சந்தோஷமா வீட்டுக்கு போறான், வாழ்க்கைய வாழ்றான். ஆனா தப்பு பண்ணான் தான். ஆனா அந்த தப்பு என்ன ஆயிருச்சு? இப்போ ஆடு மேல போயிருச்சு. ஆடு மேல போனதுனால, அந்த ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால இப்ப என்ன ஆயிருச்சு? இவனுக்கு விடுதலை உண்டாயிருச்சு, நல்ல வாழ்க்கை உண்டாயிருச்சு. அப்போ ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த ஆட்டு ரத்தத்துல வல்லமை இருக்கு. ஏன்னா அந்த ஆட்டின் ரத்தம் இவனை கொஞ்ச நாள் பாதுகாப்பா வச்சிருந்துச்சு. இந்த ஆடு ரத்தம் இவனை கொஞ்சம் ஆசீர்வாதமா வச்சிருந்துச்சு. ரெண்டாவது காரியம் என்னன்னா, ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும். பாவத்திற்காக என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தப்பட்டே ஆகணும். இல்லையா? வேற வழிலாம் இல்லையா? வேற வழி இல்லை. ஆட்டின் ரத்தம் அன்றைக்கு சிந்தப்பட்டே ஆக வேண்டும். எகிப்தியர்ல இருந்து அவன் வெளியே வரும்போது கூட ஆண்டவர் தான் சொல்றாரு, வேற ஏதாவது மெத்தட் வச்சிருக்கலாமே மீட்கிறதற்கு. எகிப்துல இருக்கிறவன் பார்வோன் கண்ணெல்லாம் குருடாக்கி விட்டுருக்கலாம். தீர்க்கதரிசி பண்ணாரு பாத்தீங்களா? எதிரி படைகள்லாம் சூழ்ந்து இருக்கும் போது கண்ணு குருடாகி போயிடுச்சு. எல்லா யுத்த வீரர்கள் கண்ணும் குருடாகி போயிடுச்சு. எகிப்தியர்களுடைய இடம் எல்லாமே இருட்ட ஆரம்பிச்சு பாருங்க. அந்த மாதிரி எகிப்தியர்கள் எல்லாரும் கண்ணையும் குருடாக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லா பொருளையும் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கலாம். ஈஸி பாத்தீங்களா? எதுக்கு இவ்வளோ காரியத்தை செஞ்சுக்கிட்டு ரத்தத்தை அடிச்சு அந்த ரத்தத்தை தெளிச்சு இவ்வளோ எல்லாம் பண்ணணும்? எல்லாத்தையும் ஒரு விதமா காட்டிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அப்போ ரத்தம் நிச்சயமாக சிந்தப்பட்டே ஆக வேண்டும். சரி, மூன்றாவது, பஸ்கா என்கிற இந்த பண்டிகை, பஸ்கா என்கிற ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போலவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்குது. ஆனா இயேசுவின் மரணத்தை அப்படியே ஒப்பிட்டு காட்டுறது, ரொம்ப க்ளோசஸ்ட் ஈவெண்டா காட்டுறது என்னதுன்னா இந்த பஸ்கா. இயேசுடைய மரணத்தின் மூலமா என்னெல்லாம் நடந்து என்ன வாழ்க்கையெல்லாம் உண்டாகுதோ அதை எப்படி அப்படியே ரொம்ப ஃபுல்லா காட்டுறதுக்கு, விவரித்து சொல்லுவதற்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை செய்யணுமோ அப்படிப்பட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஈவெண்டா செஞ்சதுதான் என்னது? பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா அவ்வளவு நிழலாட்டமா இருந்துச்சு. இயேசு செய்யற மாதிரியே, எப்படி மனித குலத்துக்கு விடுதலை தர்ற மாதிரி, மனித குலத்திற்கு ஆசீர்வாதத்தை தர்ற மாதிரி, நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் கொடுக்கிற அதே காரியங்களை இந்த பஸ்கா என்ன பண்ணது? செய்து முடித்தது. நாலாவது காரியம் என்னன்னா, இந்த பஸ்கா என்கிற அந்த ஆடின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் சாபத்திலிருந்தும் மோசமான வாழ்க்கையிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார்கள். அதை போலதான் மரித்து போய் நாசமாக வேண்டிய அந்த எகிப்திய குடும்பத்திலிருந்து இவனுங்க வெளியே வந்தது மாதிரி நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இயேசு இல்லைன்னா நரகத்துல போய் நித்தியமா இருக்கணும், இங்க வாழ்க்கையும் நரகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை எல்லாம் ரட்சித்து அவருடைய ரத்தத்தின் வல்லமையை புரிய வச்சு, அவரை அறிய வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு நித்தியமா வாழ வச்சிருக்காரு. இப்ப உள்ள வாழ்க்கையும் நன்றாக மாற்றுகிறதற்கு எல்லா விதமான காரியத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஐந்தாவது காரியம் என்னன்னா, இதுலதான் கொஞ்சம் நேரம் நான் செலவு செய்ய போறேன். இப்போ ஐந்தாவது காரியம் என்னன்னா, ரத்தத்தை கூற வேண்டும். ப்ளீடிங் த பிளட் ஆஃப் ஜீசஸ். அன்னைக்கு அந்த பஸ்கா ஆட்டு ரத்தத்தை எடுத்து வாசக்கால எல்லாம் போசுறாங்க, தெளிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம போய் என்ன ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வர்றது? எந்த வீட்டுல அது ரொம்ப ஈஸி வேற. இப்போ போறவெல்ல ஒரு ஆட்டை போட்டு ரத்தத்தை எடுத்து நேரா போய் வீட்டுல ஃபுல்லா ஒரு பெயிண்டிங் பிரஷ வாங்கி, பெயிண்டிங் பிரஷா ஈசோப்பா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகுதாமே. ரத்தத்தை எடுத்து வாசக்கால வீட்டு ஃபுல்லாவே நல்லா அடிச்சிருவேன் இல்ல. ஆனா ஆண்டவர் அப்பெல்லாம் செய்ய சொல்ல நம்மள. இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த இயேசுவின் ரத்தத்தை வாயை திறந்து கூற வேண்டும். சூழ்நிலையில இயேசுவின் ரத்தத்தை பேச வேண்டும். தோல்வியான நேரத்துல என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜோம் பண்ணவே தெரியலனா கூட பரவாயில்ல, என்ன ஜோம் பண்றதுன்னு கூட தெரியல. நிறைய நேரத்துல எதற்கு ஜோம் பண்றது? சில நேரத்துல எதுக்கு ஜோம் பண்றதுன்னே தெரியல. பிரச்சனைக்கு ஜோம் பண்றதா, பிரச்சனை சரியாகும் ஜோம் பண்றதா, அவன் சரியாகணும் ஜோம் பண்றதா, இல்ல நான் சரியாகணும் ஜோம் பண்றது, எதுக்குதான் ஜோம் பண்றது? இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு.
இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் வீட்டுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் பொருளாதாரத்துல இயேசுவின் ரத்தம், என் வேலையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. இந்த 2வது பகுதியை தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. நம்மளும் பஸ்கா கொண்டாடுறோம், ஆனா நம்ம பஸ்கா யாரு? கிறிஸ்து. இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா யாரு? அவன் ஒரு ஆடு அடிச்சான், அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆடு அடிச்சான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுக்காக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நம்மளுக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமா, நம்ம கிறிஸ்து பலியிடப்பட்டதனால, அந்த பஸ்காவாகிய இயேசு அடிக்கப்பட்டதனால இஸ்ரவேல் மக்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நிழலாட்டமா இருந்துச்சு பாருங்க. அது எல்லாமே இப்ப நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில அப்படியே என்னாச்சு? நடக்க ஆரம்பிக்கும். புதிய வாழ்க்கை, புதிய எதிர்காலம், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை. உங்களை எந்த ஒரு காரியமும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டி வைக்க முடியாது, சாபம் இருக்க முடியாது, கவலை வேதனை இருக்க முடியாது, அந்த பாவம், அந்த சாபம் அதை உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தம் உங்களுடைய பஸ்காவாகிய ரத்தம், உங்களுடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவின் ரத்தம், நம்மளுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அது என்ன பண்ணிருக்கிறது? பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்ங்க. ஆட்டின் ரத்தமே மீட்டுருச்சு பாருங்க. ஆட்டின் ரத்தத்தை அவன் தெளிச்சதுனால, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். ஒரு எகிப்தியன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல எகிப்தியன். எகிப்தில நல்லா பேர் இருப்பாங்கல்ல, எல்லா ஊர்லயும் நல்லா இருப்பாங்க. இஸ்ரவேலையும் மோசமானவன் இருப்பான், இஸ்ரவேலையும் மோசமானவன் இருப்பான், எகிப்திலையும் நல்லவன் இருப்பான். ஒருவேளை அந்த நல்லவன் இவ்வளோ அற்புதத்தை பார்த்து தவளை வருது, இருட்டாகுது, ஆனா கோஷன்ல இருட்டே ஆகல, வெளிச்சமா இருக்குது. இங்க தவளை வருது, அங்க தவளை வரல. இங்க பேனு கல்மணெல்லாம் வருது, அங்க எதுவுமே வரல. பார்த்தா ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவரா இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் நைல் நதி பாத்தீங்கன்னா ரத்தம் மாறிடுச்சு. எதுக்கு அந்த நைல் நதி ரத்தமா மாறிச்சுன்னா, இந்த பார்வன் என்னன்னா, இந்த பார்வன் தான் அவன் எப்படின்னா கடவுள் மாதிரி. இந்த நதினால அந்த ஊரே செழிப்பா இருக்குது. அவன் எப்படி நம்ப பண்ணிருந்தான்? நைல் நதியவே இவன் தான் உருவாக்குற மாதிரி அப்படியே பிரம்மாண்டமா நின்று இந்த நைல் நதியவே அப்படியே எல்லாரும் வணங்குறதும், இந்த நைல் நதியை உண்டாக்கி அவன் ஓட்டுற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அந்த நதியை ரத்தமா மாறிடுச்சு, மாறி போயிடுச்சு, மீனெல்லாம் செத்து போயிடுச்சு, ஒன்னும் உதவாதமாயி போயிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு எகிப்தியன் இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிட்டு இருக்கோம்? என்ன ஆயிட்டு இருக்கோம்? நீ எகிப்தியனா இஸ்ரவேல்லாம் மேட்ரு கிடையாது. இங்க மேட்ரு என்ன தெரியுமா? வாசக்கால்ல ரத்தம் இருக்கா, வாசக்கால்ல நிலக்கால்ல ரத்தம் இருக்குதா, அவ்வளவுதான் பாயிண்டே. உள்ள யார் வேணா இருக்கலாம், நட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், எகிப்தியனா இருக்கலாம், இஸ்ரவேல் யார் வேணா இருக்கலாம், காப்பாற்றப்படுவார்கள். ஒரு ஆட்டின் ரத்தமே இவ்வளோ பவர்ஃபுல்னா, நம்மளுக்காக நம்முடைய பஸ்காவாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரே, அந்த ரத்தத்தினாலதான் நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ எவ்வளவு வல்லமையாக அது உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். நீங்களாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரத்தத்தினால மீட்க பாருங்க. இந்த ரத்தத்தினால மீட்டு சிவந்த சமுத்திரம் திறக்குது, எரிகோ சுவர் உடையுது, எல்லாமே முன்னாடி போனா எல்லாமே நடக்குது. ஆனா ஆரம்பிச்சது எங்க? பஸ்காவாகிய ஆடு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிற காரியங்கள், நீங்க முன்னேற முடியாம இருக்கிற காரியங்கள், கஷ்டமா இருக்கிற காரியங்கள், அது எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வருகிறது. எகிப்தியருடைய வாழ்க்கையில என்னைக்கு அன்னைக்கு அந்த ராத்திரியில ஒரு முடிவு வந்துச்சோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ புசிக்கிறப்ப என்ன பண்ணிக்கோ, பெல்ட் எல்லாம் போட்டுக்கோ, ஷூவை போட்டுக்கோ, கைய புடிச்சுக்கோ, சாப்பிடு. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்ணும்? கிளம்பணும். எல்லாமே விசுவாசத்துல ஆண்டவர் செய்ய சொல்றாரு. சாப்பிட்டுட்டு படுத்து அப்படியே வெள்ள தூங்க சொல்ல, நைட்டோட நைட்டா என்ன பண்ணணும்? வெள்ளி பொண்ணோட என்ன பண்ணணும்? கிளம்பணும். வெள்ளி பொண்ணுலாம் போய் கேட்கறான், கிடைக்குது. நான் சொல்றேன், இயேசு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஆகையினாலே வெள்ளியும் பொண்ணும் உங்களுடைய வரும். பலவீனமாய் நீங்கள் இருப்பதில்லை.
எந்த ஒரு காரியமும் தடையாக இருப்பதில்லை. சிவந்த சமுத்திரம் இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, ஆனா நீங்க போனீங்கன்னா கரெக்டா திறந்துரும். எரிகோ கோட்டை சுவர் இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, ஆனா நீங்க போனீங்கன்னா அது திறக்க ஆரம்பிக்கும். யாத்திராம் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, எல்லாம் சொல்லுங்க தெளித்து, சத்தமா சொல்லுங்க தெளித்து. ஆடை பிடிக்கிறது மேட்டர் இல்ல. ஆடை பிடிச்சிட்டீங்க, ஆடை வீட்டுல பத்திரமா இருக்கு சார், சொன்ன மாதிரியே ஆடை பத்திரமா வச்சுக்கிறோம். சரி வச்சிருக்கிறீங்க. வெட்டினீங்களா? வெட்டிட்டோம். ரத்தம் எங்க? அதுவும் வச்சுக்கிறோம். பத்திரமா வச்சுக்க கூடாது, தெளிக்க வேண்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க தெளிக்க வேண்டும். எல்லாம் ஸ்டெப் தான் இருக்குது. ஏதோ ஒன்னு ப்ராசஸ். போய் ஆடை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ கொடுத்து சட்டையை கொடுத்து பேண்ட்டை கொடுத்து எதையோ கொடுத்து ஆட்டை வாங்கி ஆகணும். ஏன்னா ஒண்ணு ஆடு சாகணும், இல்லை நம்ம சாகணும். ஆடு சாகலன்னா நம்ம செத்துருவோம், அந்த குடும்பத்தில் இருக்கிறது செத்து போயிடும், புள்ள செத்து போயிடும். எங்கேயோ போய் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு, வெட்டியாச்சு, ரத்தத்தை பிடிச்சாச்சு, கடைசியா ரத்தத்தை தெளிக்கவும் செய்தாச்சு. இதே மாதிரிதான் இன்னைக்கு நான் சொல்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளுக்காக இயேசு அவர் கல்வாரி சிலுவையில் அவ்வளோ கஷ்டத்தையும் பட்டு அவர் மரித்தார், அது உண்மை. அவர் உயிர்த்தார், அதுவும் உண்மை. நம்மளுக்காகவே மரித்தார், அது உண்மை. உங்களுக்காகவே மரித்தார், அது உண்மை. உங்க மனசுல வச்சு மரித்தார், அது உண்மை. ஆனால் அந்த ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் தெளிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் பார்க்கணும். எல்லாத்துலயும் தெளிங்க இயேசுவின் ரத்தத்தை. சிலர் அதனாலதான் இப்போ அவருங்க நிறைய இடத்துல பண்ணுவாங்க. நான் தப்புன்னுலாம் சொல்ல. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எண்ணெய் எடுத்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் தெளிங்க. எண்ணெயோ தண்ணியோ எதையோ எடுத்து தெளிங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆனா இயேசுவின் ரத்தம் இல்ல, தண்ணியும் இல்லை எண்ணெயும் இல்லை, சரி சும்மாவது பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உங்க பிள்ளை படுத்திருக்கும் போது சொல்லுங்க இயேசுவின் ரத்தம். சொன்னதே கேட்க மாட்டான். இயேசுவின் ரத்தம். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போறான் வரான், எதுவுமே கேட்கறதில்ல. இயேசுவின் ரத்தம். தூங்குறப்ப தெளிச்சு விட்டுருங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த பிசாசு கையிலும் இல்ல. இயேசுவின் ரத்தத்தை நீங்க தெளிச்சதுக்கு அப்புறம் பிசாசு வர முடியுமா? வர முடியாது. இயேசுவின் அதாவது ஆடின் ரத்தம் அடிக்கப்பட்ட பிறகு பிசாசு அங்க ஆளுகே கிடையாது. இவன் பாவத்து நிமித்தமாக மரிக்க வேண்டும், சாபத்து நிமித்தமாக மரிக்க வேண்டும், சாபத்தில் இருக்க வேணும். இவன் வீட்டுல இருக்கிற எல்லாம் உருப்படாம போகணும், சாபம். ஆனா ஆடு அடிச்ச உடனே மாறிடுச்சு எல்லாமே. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல, மோசே காலத்துல உடன்படிக்கையின் மூலமா எல்லாம் மாறிடுது. ஏன்? ஆடு அடிக்கப்பட்டுச்சு. இப்ப பஸ்காவாகி இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டதுனால அந்த ரத்தத்தை நான் தெளிக்கிறபடினாலே எல்லாமே மாறுகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தை என் மேலே நான் தெளிக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் குடும்பத்தில் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டிலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் வாழ்க்கையிலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என்னுடைய பொருளாதாரத்தில் தெளிக்கிறேன். எதுக்கெல்லாம் தெளிக்கணுமோ தெளிச்சிருங்க. அதுக்கு மேல ஒரு பவர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இயேசுவின் ரத்தத்துக்கு மேல ஒண்ணு கிடையவே கிடையாது. தெளிக்கப்பட்டது. அப்ப அந்த இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறது இருக்குது இங்க. இப்ப அதை நம்ம தெளிக்கணும். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பையும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் நம்முடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டா இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். யார் இது? பிசாசு. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைக்கு யார் காரணம்? சார், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மாமா இருக்கிறானே அவனுக்குள்ள வேலை செய்யறது இவன் தான். குற்றம் சாட்டு ஒருத்தர் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தெரியும் இது ஆண்டவர் அனுப்புன ஆளே கிடையாது.
உக்காந்தா தப்பு, நின்னா தப்பு, போனா தப்பு, வந்தா தப்பு, எல்லாமே தப்பு. பார்த்தா தப்பு, பார்க்கலன்னா தப்பு, எது பண்ணாலும் தப்பு சொல்றாங்களா சிலர் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ரோட்ல ரோடு போட்டா தப்பு, ரோடு போடலனாலும் தப்பு, லைட் இருந்தா தப்பு, லைட் எரியலாம், எல்லாத்துலயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா உள்ள இவன் உக்காந்து இருக்கிறான், பர்ஃபெக்டா உக்காந்து வேலை செய்யறான்னு அர்த்தம். குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டே இருக்கிறது, தப்பு பண்ண எதுவுமே பண்ணலனாலும் குற்றம் சொல்லிட்டே இருக்குது. பிசாசு, அது ஃபுல் பிசாசு பிடிச்சி. ரத்தத்தை தெளிக்கணும், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சொந்தக்காரங்க வேலை பார்க்கறதுல இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லுங்க, என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா. சில இது நீ அப்படி பண்ணிருக்கலாம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போங்க, அப்ரிசியேட்டே பண்ண மாட்டாங்க, பாராட்டுன்றதே கிடையாது. இல்ல நீங்க அப்படி பண்ணிருக்கீங்கம்மா அப்படின்னா ஃபுல் பிசாசு, குற்றம் சாட்டுகிறவன். அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம். அவன் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். இந்த வேலையை அவன் யோபு கிட்ட செஞ்சான். யோபு சம்பவம் தெரியும் பாத்தீங்களா? யோபுக்கு ஆண்டவர் 1000 ஆடு மாடு இருந்துச்சுங்க. கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 மிருகம் இருந்துச்சு. 1000 மாடு பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? 1000 மாடு ஊர்ல நம்ம இந்த தெருவில் இப்போ 1000 பேர் போனாலே அப்படியே ஸ்தம்பிச்சிடும், டிராபிக் ஆயிரும். 1000 மாடு போச்சுன்னா என்ன ஆகும்? 11,000 மிருகங்கள் வச்சிருந்தான். ஒட்டகம்லாம், ஏர் மாடு, அது இதுன்னு சொல்றான். பிசாசுன்னு சொல்றான், ஒண்ணும் இல்ல, நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கீங்களா, அந்த வேலையை எடுத்துருங்கன்றான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. இவனுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வம் பாதுகாப்பா இருப்பதற்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம அப்பா. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, கொடுத்ததை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு வேலி போட்டு வச்சுக்கிறார். ஆனா ஒரு திருட உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, இவன் வேலை எங்கேயாவது அப்படி சைக்கிள் கேப்ல அப்படியே பூந்து இந்த பஸ்ல எல்லாம் தொங்கிட்டு போறான் பாத்தீங்களா? இந்த பஸ்ல தொங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, சார் கொஞ்சம் கேப் கொடுங்க சார், கொஞ்சம் அப்படியே ஒரு கால் மட்டும் வச்சுக்கிறேன்னு அவன் கால் வைக்க நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். பாத்துறீங்களா? அந்த ஒரு கொஞ்சம் இடம் கொடுங்க சார், ஒரு கால் மட்டும், நம்மளும் அவன் ஓடிட்டு வருவான், சார் கொஞ்சம் இடம் கொடுங்க. சரி, நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் நின்றுட்டு தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள போயிட்டு இருப்பான். என்னன்னா அந்த கொஞ்சம் கேப்ல ஐயா பூந்து அப்படியே பூந்து உங்களை வெளியே தள்ளுவார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்வான் பிசாசு. கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாத்தையும் உடச்சி ஒண்ணு இல்லாமக்கி விட்டுருவான். அதனாலதான் கேப்பே விடக்கூடாது. அதனாலதான் இயேசுவின் ரத்தத்தை பேசணும். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் இல்ல, யாரும் பெர்ஃபெக்ட். உங்க கணவனும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க ஒய்ஃபும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க பிள்ளையும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க அப்பா அம்மாவும் பெர்ஃபெக்ட். எல்லாம் தப்பு பண்றவங்க, நிறைய தப்பு பண்றோம், நிறைய தப்பா பேசுறோம், இவனுக்கு நல்ல இடத்த கொடுத்துடுறோம். ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணு? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், எல்லாம் சரியாகட்டும், சீல் பண்ணப்பட்டோம். பிசாசே உனக்கு இடம் கிடையாது, ஓடிடு இருக்காத. இன்னைக்கு அவன் அங்க ஆண்டவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்க முடியாது. யோபு காலத்துல பண்ண மாதிரி இன்னைக்கு அவன் பக்கமே போக முடியாது. ஏன் தெரியுமா? அவன் கீழே தள்ளப்பட்டான். இன்னைக்கு அவன் போய் ஆண்டவர்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு நம்மளை பத்தி குற்றம் சாட்டலாம் முடியாது. அந்த வேலையை அவன் செய்ய முடியாது இன்னைக்கு. ஏன் தெரியுமா? அவன் கீழே தள்ளப்பட்டான். இப்ப பாருங்களேன், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் 11ஆம் வசனம், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், இங்கதான் இந்த 3 விஷயத்தை நான் சொல்ல போறேன். இப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்திலானும் அவனை ஜெயித்தார்கள். இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம? இப்ப அவன் அங்க போய் குற்றம்லாம் சாட்ட முடியாது, ஒரே எத்து தள்ளி விட்டாங்க. இப்ப உங்களை ஏமாத்துவான். இப்ப ஆண்டவர்கிட்ட அங்க போயிட்டு இதை தூக்குங்க, கேட்டை தூக்குங்க, பாதுகாப்பை தூக்குலாம் பேச முடியாது. எத்தி விட்டாங்க. அப்ப அவருக்கு பவரே கிடையாது, அங்க வல்லமே கிடையாது, அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் கூட யாரு கொடுத்தான்னா ஆதாம் கொடுத்து வச்சிருந்தான். இப்போ ஆண்டவரோட நெருங்கி பேசுற யாரு? ஒரு ஆளு, ஆதாம் ஏவாள். அந்த பொசிஷனை இவன் எப்படியாவது ஏமாத்தி என்ன பண்ணிட்டான்? தள்ளி விட்டான். இப்போ ஆண்டவரோட நெருங்கி இருக்கிற அந்த இடத்துல இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பிடுங்கி இவனை ஒண்ணு இல்லாமக்கிட்டாரு. இப்போ உங்களை ஏமாத்துறான் பாருங்க. அந்த ஏமாற்றையும் நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும்?
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினாலும். யார் ரத்தம்? இயேசுவின் ரத்தம். அதுக்கடுத்து சாட்சியினாலும் வசனத்தினாலும். இந்த வார்த்தை இயேசுவின் ரத்தம். கடைசியில நாம் பேசணும். என்னன்னு பேசணும்? ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில், எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை நான் என்ன பண்றேன்? தெளிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:7 அதனாலதான் போட்டிருக்கு, நம்முடைய பஸ்காவை ஆகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரேன்னு போட்டிருக்குதுல. அப்போ நான் என்ன பண்ண வேண்டும்? எனக்காக இயேசு பலியாக்கப்பட்டார், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெரிய நியமத்தை வச்சு, கட்டளையை வச்சு, ரத்தத்தை தெளிக்கணும், அதை சிந்தணும், அதை போடணும், பூசணும்லாம் இவ்வளோ காரியங்கள் வச்சிருந்தாரு. இன்னைக்கு எனக்கு வச்சிருக்கிற ஒரு அற்புதமான காரியம், ரத்தம், வசனம். இதை நான் தெளிக்கணும். எப்படி பேசணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இந்த எப்படி இந்த தெளிக்கிறது, இந்த பூசுறது, இதை பத்திலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை பார்க்கலாம் பாருங்களேன். எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும். இது அப்படியே ரொம்ப மெக்னிஃபிசென்டா பேசுது. சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். நம்ம எங்க வந்திருக்கோம்? இவ்வளவு நாள் நம்ம அப்படியே யோசிச்சுட்டு கூடாது. ஏதோ நம்ம ஊர்ல தெருவுல ஒண்ணு இல்லாதவங்களா, யாரும் மதிக்காதவங்களா, ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுத்திருக்காருன்னா, பெரிய ராஜாதி ராஜா, அந்த பெரிய பட்டணத்துல உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் பாருங்க. 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனாளர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். எப்படி அங்க போய் நம்ம என்ன பண்றோம்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். என்ன ரத்தம்? தெளிக்கப்படுற ரத்தம். அன்னைக்கு பஸ்காவுடைய ரத்தத்தை எடுத்து தெளிச்சு அதை பூசினாங்க. இன்னைக்கு நம்மளுக்காக என்ன ரத்தம் என்ன பண்ணிருக்கிறது? தெளிக்கப்பட்டு. எப்படி தெளிக்கிறது? வாயை திறந்து இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. தைரியமா உங்களுடைய சூழ்நிலைகள்ல, உங்களுடைய பிரச்சனைகள்ல, உங்களுடைய போராட்டங்கள்ல, உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில நீங்க தின்னு தைரியமா என்ன பண்ணணும்? வாயை திறந்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு நியாயம் செய்கிற ஒரு ரத்தம். நீங்க இருக்கிற அந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த வலி, இந்த வேதனை எதுக்குமே ஒருவேளை நீங்க தகுதி இல்லாம இருக்கலாம். இந்த கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கிறேன்னு தெரியல. யோபு ஆமா பயப்பட்டான் தான், ஆனா அவ்வளவு பெரிய தீமைக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் அதனாலதான் பார்த்தாரு, அவனுக்கு எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுக்கும்போது 2 மடங்கா கொடுக்குறாரு. 22,000 மிருகங்களை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு 11,000 மிருகங்கள் இருந்துச்சு, அப்படியே டபுளா கொடுத்துட்டாரு. 22,000 மிருகங்கள் ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு எல்லாம். நான் சொல்ற பிசாசு ஒருவேளை உங்க கையை வைக்க கூடாது. அப்படியே ஒருவேளை அவன் கையை வச்சிருந்தாலும் என்ன பண்ண வேண்டும்? 2 மடங்காக திரும்ப வர வேண்டும். நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள். இது திருப்பி தர்றது இது அந்த இயேசுவின் ரத்தம். இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 4:7 பாத்தீங்களா? 4:7 யாக்கோபு 4:7 பாத்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. எத்தனை பேர் சொல்றீங்க தேவனுக்கு கீழ்ப்படியலான்னு? ஃபர்ஸ்ட் அதான். இப்ப ஆண்டவர் கீழ்ப்படியறதுன்னா என்னதுங்க? இன்னைக்கு வசனத்துல இருந்து எடுத்துக்காட்டினேன். ஒரு ஷார்ட் டேர்ம் டைம்ல, கொஞ்ச நேரத்துல இன்னும் நிறைய காரியங்கள் எடுத்து நம்ம இது ஆராயலாம், ரொம்ப நேரம் ஆராயலாம். ஆனா ஒரு ஷார்ட் டைம்ல கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் எடுத்துக்காட்டினேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் அப்படியே ஸ்பீடா காட்டிட்டேன். ரத்தம் தெளிச்சே ஆகணுங்க. இல்ல நான் பரவாயில்ல, அது இயேசு தெரியாதா, அவருக்கு தெரியாதா, நான் தான் இயேசுவின் பிள்ளையாச்சே. தெளிக்கப்பட்டே ஆகணும், தெளிக்கணும். எப்படி தெளிக்கிறது? ஆடுக்குட்டி அடிச்சுக்கப்பட்டிருக்குது, இயேசு மரிச்சுக்கிறாரு, வசனம் சொல்லியிருக்க, அந்த வசனத்தை நான் நம்புறேன். அடுத்து என் வாயை திறந்து நான் சொல்லணும்.
அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடியே போயிடுவான். அவன் பக்கம் இங்க இடமே கிடையாது அவனுக்கு. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மனதுக்கு வருதோ, ஏதோ பாரம் வருது, யாரோ தவறு பண்ணது வருது, என்னெல்லாமோ வருது, எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், ஜெயமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தயாராகி வெளியே போய் ஏத்துல இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சூறையாடி அவங்க வாழ்க்கையில ஒரு குறை இல்லாம, பலவீனம் இல்லாம செல்வந்தர்களாய் வாழ்ந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏன்னா இயேசு கொடுக்க வந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான். எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் சத்தமா சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். திருப்பி சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். திருப்பி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மளாம் எழுந்து அந்த ரத்தம் ஜெயம் பாட்டை பாட போறோம். இப்ப வேற மாதிரி நீங்க பாட போறீங்க. எல்லாத்துலயும் ரத்தத்தை தெளிக்கிறவங்க மாதிரி பாடுங்க. குடும்பத்துல ரத்தம் ஜெயம், பொருளாதாரத்துல ரத்தம் ஜெயம், வாழ்க்கையில ரத்தம் ஜெயம், எல்லாவற்றிலும் ரத்தம் ஜெயம். தோல்வி கிடையாது. இங்க இருந்து போகும்போதே தோல்வியெல்லாம் இங்க போட்டு போயிருங்க. இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது, உங்க குடும்பத்தின் மேல, எல்லாத்தின் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால ரத்தம் ஜெயம். எல்லாம் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.